அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. Call 9842252166. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. இந்த ரொம்ப நாளா உங்களை ஆளையே காணோமே. கொஞ்சம் வேலையா ஊர் பக்கம் போயிட்டேன் தம்பி. இந்த கோயம்புத்தூர் தம்பி எங்க போனா? திடீர்னு என்ன எடுத்து விட்டு போயிட்டான். திடீர்னு போன் பண்ணி அக்கா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். எங்க போனான்னு தெரியலக்கா. வெயில் வேற அதிகமாயிருச்சு. என்ன வெயிலு? வெயில் அதிகமாயிடுச்சு. எங்கேயும் டூர் போயிட்டாமா? இப்பதான் ஆளாளுக்கு எல்லாரும் டூர் போறாங்களே. என்னக்கா சொல்றீங்க? டூர்னு சொல்ல முடியாது, ஓய்வு எடுக்கிறாங்க. இப்ப தேர்தல் நேரத்துல பயங்கரமா வேலை பார்த்தாங்க இல்லையா? அதனால ஓய்வு எடுக்க போயிருக்காங்க. நம்ம சின்னவர் இருக்காரு இல்லையா, அவரு கூட குழுல இருக்கணும்னு சொல்லி லண்டன் போயிருக்காரு தம்பி. என்னக்கா சொல்றீங்க? லண்டனா? ஆமா தம்பி, அவங்க போகலாம், லண்டன் போகலாம். போட்டோலாம் கூட போட்டிருக்காரு அவங்க பொண்ணு கூட இருக்க மாதிரி. நமக்கு எங்கக்கா லண்டனுக்குலாம் வாய்ப்பு இருக்கு? நம்ம பக்கத்துல இருக்கிற கேரளாவோட படிக்கணும். கேரளான்னு சொல்றது ஞாபகம் வருது. அந்த வயநாடு இருக்குல்ல, வயநாடு. ஆமா, அங்க ஒரு முக்கியமான ஆள் போயிருக்காரு தம்பி. யார்? நம்ம கை கட்சிக்காரா? கை கட்சிக்காரர் இல்ல தம்பி, அவர்தான் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட போயிட்டாரு. அவரு கிடையாது, சேலத்துக்காரரு. என்னக்கா சொல்றீங்க? அவர் அங்க போய் பயங்கரமா ரெஸ்ட் எடுத்துட்டு பயங்கர பூஜை புரஸ்காரம்லாம் நடத்திட்டு இருக்காராம். என்னக்கா பூஜை? என்ன திடீர் பூஜைனா? திடீர் பூஜை இல்ல தம்பி, வளச்சல்ல நிறைய கண்டுபட்டிருக்கோம். நிறைய துஷ்ட சக்திகள்லாம் இவரை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதெல்லாம் நம்மள அண்டக்கூடாது அப்படின்றதுல ஒரு கான்சென்ட்ரேட்டடா ஒரு பூஜை பண்றாருன்னு சொல்லிக்கிறாங்க. ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி எல்லாம் எதிரிகளை அழிக்க பண்றாரு அந்த லெவலுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து எதிரிகளை அழிக்கிறாரோ இல்லையோ, முக்கியமா வேற ஒண்ணு பண்ண போறாரு தம்பி. என்னக்கா அப்படின்னு அவ்வளவு முக்கியமா பண்ண போறாரு? அவ்வளவு முக்கியமானா இந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல, ஊருக்கு எல்லாரும் பூத் ஏஜென்ட்ல இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் பயங்கரமா வேலை பார்த்து கொடுத்தாங்க. ஆனாலும் சில செய்திலாம் அடிபடுது. இலக்கட்சியில மாவட்ட செயலாளர்கள்லாம் கொஞ்சம் மந்தமா வேலை பார்த்தாங்க அப்படின்னு சும்மா அரசு காதல விழுது. அந்த மாதிரி எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வேலை பார்க்காம அப்படியே இருந்தாங்க அப்படின்னு இவருக்கு தோணுதோ, எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரா தம்பி. முடிஞ்சா கட்சியிலே வேற போஸ்டிங் எல்லாம் காலி பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்காராப்பா. கடவுளுக்கு ரொம்ப சிக்கலா ஆபீசரா இருப்பாரோ. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தளபதி இருக்காங்கல்ல, தளபதி. இந்த தளபதிக்கா? நம்ம நாட்டுல நிறைய தளபதி இருக்காங்க. நிறைய தளபதி இருக்காங்க. ஆனாலும் சினிமால டான்ஸ் ஆடுவார் இல்லையா, இந்த தளபதி திறமையானவர். அவரேதான் இந்த இப்படி இப்படி பண்ணுவார் இல்லையா, அவர்தான். அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காரு. என்னன்னா, கட்சியை ஆரம்பிச்சுட்டோம், அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல வரணும் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை இப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட பார்த்தோம்னா எப்படி எல்லா கட்சிகளையும் மாவட்ட செயலாளர்கள் நல்லா வேலை பார்க்காதவங்கள அனுப்ப போறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம தளபதி முடிவு பண்ணியிருக்காரு. என்னக்கா சொல்றீங்க? அட ஆமா தம்பி, புதுசா மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் போடலான்னு இருக்காங்களா. அதுல வந்து வெளியூர்ல இருந்து வெளி கட்சிகள்ல இருந்து வர மாவட்ட செயலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி முடிவு பண்ணியிருக்காரா. ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 3 செயலாளர்களை போடுறதா கூட கேள்விப்பட்டேனே. அப்படியா தம்பி? அதுல ஏதோ ஒரு பிரிவுலாம் இருக்குன்னு கூட சொன்னாங்கப்பா. 2 தீர்த்தத்துல இருந்து வரவங்களுக்கு, 1 வந்து வெளி கட்சியில இருந்து வரவங்களுக்குன்னு சொல்லி தளபதி பயங்கரமா பிளான் போட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து எப்பவுமே அவர் கூடவே ஒரு ஆனந்தமானவர் இருப்பாரு இல்லையா, அவர் தான் வந்து இதுக்கு ரொம்ப மெனக்கடல் பண்ணிட்டு இருக்காரா. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கூட சேர்த்து
நான் பெருசா பிளான் பண்ணுவேன். அதேதான் தம்பி, இந்த மாநாடு வந்து எங்க நடத்த போறாங்க தெரியுமா? சும்மா கெஸ் பண்ண. தமிழ்நாட்டுல நிறைய இடம் இருக்குதா, எந்த இடம்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆனா அதான் தம்பி, நம்ம மாநாட்டுக்குனே ஸ்பெஷலா எல்லா கட்சிகளும் போய் குவியறாங்களே ஒரு இடம், மதுரை, அங்கதான் பண்ண போறாங்களாம். நிறைய கட்சிகள் மதுரையில மாநாடு நடத்தி தங்களை ரொம்ப பிரம்மாண்டமா வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க. அதே திட்டத்தை தளபதியும் போடுறாரு. அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறத ஒருத்தருக்கு தான் பார்க்கணும்னு சொல்றீங்க. அதேதான் தம்பி. இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, நம்ம எலெக்ஷன்ல எப்படி போச்சு ஊர்ல? எங்க ஊரும் நல்லா போச்சுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போச்சு. ஓட்டெல்லாம் சூப்பரா போட்டாச்சு. ஆனா என்னன்னா நம்மலாம் நல்லா இருக்கோம், வேட்பாளர்கள் தான் ரொம்ப குமுறிட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, ஒரு கட்சின்னு இல்ல எல்லா கட்சியிலும் இது நடக்குது. ஆனா முக்கியமா தாமரை கட்சியில சில உட்கட்சி பூசல்கள் தான் வந்து நடக்குது. அந்த கட்சியில அப்படியே நடக்க வாய்ப்பு இல்லை. நிதி பங்கீடெல்லாம் தேர்தலுக்கு வேலை பார்க்கறதுக்காக நிதி ஒதுக்கியிருப்பாங்கல்ல, ஆமா, அந்த நிதியெல்லாம் வந்து வேட்பாளர்களுக்கும் தெரியாம மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியாம இடையில சில பல பேர்கள் வந்து கை மாற்றி விட்டதா குற்றச்சாட்டு. அந்த கட்சியில அப்படியே நடக்க வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல ராஜா. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு நம்பிக்கை ஆகாது. அங்கதான் நடந்திருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி நடந்ததுனால வேட்பாளர்களே சிலர்லாம் ரொம்ப அப்படியே என்னடா அது நமக்குன்னு கொடுத்த நிதியெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுக்காக அவசரமா மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி தலைமை வரைக்கும் கூட போய் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஆனா தலைமை வந்து இப்ப இருக்கிற நிலைமையில இந்த கூட்டத்தை போட்டோம்னா நம்ம கட்சியோட பேர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா இருங்க, போனது போச்சு ஆனது ஆச்சு அப்படின்னு சொல்லி சைலண்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஆனாலும் வேட்பாளர்கள் தான் நரம்பு துடிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்காங்களாம். இது வந்து இந்த கட்சிக்குள்ளேயே ஒரே கட்டணம் சண்டையா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது இந்த ரிசல்ட் வந்தோடனே எல்லாம் வெளியில வந்து தம்பி மொத்தம் ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்கிறீங்க. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணி